அந்த ஜெபம், ஆதி நாட்கள் இருந்த அந்த அபிஷேகம் தேவன் நினைத்தால் மட்டும்தான் உனக்கு எனக்கு கிடைக்கும் என்று நம்பினார். தலைக்கு மேல கரங்களை தட்டி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது தேவன் அவனை நினைக்க ஆரம்பிச்சாரோ, எப்பொழுது தேவன், சரி உங்க பாணியில போய் எத்தனை பேர் வீட்டு தொடர்பா பணிகளை கூட என்னால என்ன பண்ண முடியல? உண்மைதானே, உண்மைதானே. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நீ சோர்ந்து போய்விட்டா முன் இருக்கக்கூடிய பலனை நீ இழந்து விடுவாய். மீண்டும் தேவனுக்காக எழுப்பி சொலிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி கரங்களை கட்டப்பட்ட போது கை தொங்கி இருக்குது, தலை குனிந்து இருக்கிறது. தேவ ஆவியானவர் அவன் மேல இறங்கும் போது இந்த கை பாருங்க, சங்கிலி தானே, இப்படி கை அப்படி வந்து வெறப்பா நிக்குது. எப்படி நிக்குது? எப்படி நிக்குது? வெறப்பா நிக்குது. தளர்ந்து போன கை நம்ம இந்த கம்பியை பிடிக்குது. எதை பிடிக்குது? சங்கிலிய பிடிக்குது. உச்சாம ஒரு கரண்ட் எடுத்துக்கல. ஆவில உணவினாதான் தெரியும். ஹல்லேலூயா. இந்த சங்கிலிய பலனற்றவன், எதாற்றவன்? பலனற்றவன், தலை குனிந்தவன். என் தேவன் அவனை நினைக்கும் பொழுது தேவ பலன் அவனுக்குள் வருகிறது. அந்த பலன் அவனுக்கு இந்த இரு கரத்துல கம்பிய சைட பிடிக்கிறான். பிடித்த பிறகு அவனுக்கு தெரியுது, ஆகா என் ஆண்டவர் என்னை நினைத்தார். தேவன் நினைக்கணும். தேவ ஆவியின் என்னை நினைக்கணும். நினைச்சாதான் உனக்கு எனக்கு பலன், இல்லைன்னா பலனே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் உள்ள இறங்கும் போது அப்படியே இறங்கும் அந்த கை என்ன பண்ணுதுங்க, நரம்பெல்லாம் அப்படியே புடம் பிடிக்குது. இது போல நீங்க ஜெபிக்கும் போது, ஏசப்பா ஆதிலிருந்து எனக்கு பலனை கொடுங்கப்பா சொல்லி அப்படி தொடர்பு பெருக்கி பாருங்களேன், வேகமாக நீங்க பெருக்கி